Hello everyone, welcome to 5th lecture of Electrostatic, one of the most important lecture. ஒரு லெசன் இங்கே தான் ஸ்டார்ட்டே ஆக போகுதுன்னு வச்சுக்கோ, சரியா? இதுக்கு முன்னாடி உனக்கு நீ இது வரைக்கும் ஒரு லெக்சர் கூட பார்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே தான் ஒரு லெசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? உனக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா கூலும்ஸ்லாம். கூலும்ஸ்லாம் என்ன? F is equal to R square. அப்போ வந்துட்டு சப்போஸ் ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா அந்த ரெண்டு சார்ஜ்க்கு நல்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்கலாம், கழுது அங்கேயா போச்சு. எப்போ அட்ராக்ஷன் இருக்கும்? ஆப்போசிட் சார்ஜ் இருந்தா அட்ராக்ஷன், சேம் சார்ஜ் இருந்தா ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகேவா? அன்லைக் சார்ஜ் அட்ராக்ஷன். வெரி குட். சரியா? வேற என்ன பார்த்தோம்? குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். குவான்டைசேஷன்னா என்ன? Q is equal to NE. அப்போ டோட்டல் சார்ஜ் பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் ஸ்மால் சார்ஜஸ். அந்த N வந்து பார்த்தோன்னா நம்பர் இன்டெக்ரல். ஓகேவா? எஸ், புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்க்கு பார்த்தோன்னா அவே, நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தோன்னா டுவர்ட்ஸ். இது மட்டுமே உனக்கு தெரிஞ்சால் கூட போதுமானது. இந்த லெக்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி. ஓகேவா? ஏன்னா பேசிக்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அவே போகும். அது வந்து இன்னைக்கு லெக்சர்ல நான் திரும்பி டயக்ராம் போட்டு வச்சிருப்பேன், கவலைப்படாத. எப்படி? அப்ப நல்ல சார்ஜ் இங்கே இருந்துச்சா? அப்ப இதுல இருந்து அவேனா இதானே அவே, கரெக்டா இல்லையா? சரி, இங்க சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல ஒன்னு டுவர்ட்ஸ் த சார்ஜ் இருக்கலாம், இல்ல அவே ஃப்ரம் த சார்ஜ். அது பாசிட்டிவ்னா அவே, நெகட்டிவ்னா டுவர்ட்ஸ். புரியுதா? ஓகே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா ஒன்று படிச்சிருக்கேன் வாழ்க்கையில். எஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஏதாச்சும் ஒன்று இருக்கா? இல்லை. நம்ம சும்மா மேக்னெட்டை சுற்றி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டா இல்லையா? மேக்னெட்டை சுற்றி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே நான் ஏதாச்சும் ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வச்சா என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ரிப்பல் நடக்காதா? ரிப்பல்ஷனும் நடக்கலாம், கரெக்டா? அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள நான் ஒரு இதை கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? ஒன்று அட்ராக்ஷன், இல்லைன்னா ரிப்பல்ஷன். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள நான் ஒரு சார்ஜை கொண்டு வந்தா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? அப்ப எங்க வரைக்கும் அதுல அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இருக்கும், அங்க வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்லுவேன்? ஃபீல்டு இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினேஷன் என்ன? ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ். ஒரு சார்ஜ் சுத்தி இருக்கிற ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல நான் வந்து ஒரு சார்ஜை கொண்டு வந்தா என்ன ஆகும்? எங்க ஏரியா உள்ள வராத மாதிரி. ஓகேவா? அப்ப அந்த சார்ஜ் வந்து வச்ச உடனே அதை சுத்தி என்ன கிரியேட் பண்ணிடும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். புரியுதா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணது அதை நான் என்ன பண்ண போறேன்? சம் லைன்ஸை வச்சு டிரா பண்ண போறேன். அப்ப அந்த லைன்ஸ் ஆக்சுவல் லைனா இல்ல இமேஜினரி லைனா? இமேஜினரி லைன். இந்த ரீஜன் ஒரு ஸ்பேஸ், அதை சுத்தி சார்ஜ் சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்க வந்து நம்ம டிரா பண்றோம். which a free positive charge would move if allowed to do so. So suppose அங்க வந்து சப்போஸ் இங்க ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, எனக்கு தெரியாத ஏதோ ஒரு சார்ஜ் Q வச்சிருக்கேன். இந்த சார்ஜ் கிட்ட நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன்னு வச்சுக்கலாமே. அப்ப இந்த சார்ஜ் என்ன பண்ணும்? சப்போஸ் இதை அட்ராக்ட் பண்ணுது, அப்ப இது என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நெகட்டிவ் சார்ஜ்னா அட்ராக்ட் பண்ணுமா? சப்போஸ் இது பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் அந்த சார்ஜ்க்கு என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அப்ப நல்லா பாரு, பாசிட்டிவ் சார்ஜுக்கு அவே, நெகட்டிவ் சார்ஜுக்கு எனி டிஃபிகல்ட்டி? நோ. இப்ப நல்லா பாரு, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கர்வ்னு சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. அப்ப இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது ஒரு ஸ்கேலரா வெக்டாரா? ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்கு, கரெக்டா இல்லையா? அப்ப வெக்டார். அப்ப நல்லா பாரு, இங்க வெக்டார்னா என்ன இருக்கும்? நல்லா பாரு, இங்கல இருந்து இங்க டான்ஜென்ட். இது என்னது? இந்த பாயிண்ட்ல டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஸலரேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இங்க ஆங்கிள் ஆக்ஸலரேஷன் இருக்கு. இங்க பார்த்தனா இது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இங்க இது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக். எனி டிஃபிகல்ட்டி? சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தனா கர்வ்க்கு எப்படி இருக்கும்? ஆமா, ஒரு பாயிண்ட்க்கு தான் வரையறேன், சரியா? டான்ஜென்ட் வேற, பெர்பெண்டிகுலர் வேற, சரியா? Tangent drawn on field line at any point gives a direction of field. Normal என்ன தெரியுமா தம்பி? இதுன்னு வச்சுக்கோ, இது நார்மல். இது நார்மல் கிடையாது. நார்மலுக்கு பெர்பெண்டிகுலரா. நார்மல்னாலே பெர்பெண்டிகுலர், நார்மலுக்கு இல்ல bro, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நார்மலுக்கு பெர்பெண்டிகுலரா. நார்மல்னா என்ன? நார்மல் நார்மல்னா பெர்பெண்டிகுலர்.
mg ஆக்ட் ஆகிறதுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். அது பேர் நார்மலா? நார்மல் எப்பவுமே நார்மல்னா என்ன? ப்ரோ அப்படினா என்ன தெரியும் ப்ரோ? நான் எப்படி ஆக்ட் ஆகும் தெரியும்? பெர்பெண்டிகுலர். ஓ நார்மலோட இன்னொரு பேர் தான் பெர்பெண்டிகுலர். ஆஹா. இதோட இன்னொரு பேர் பார்த்தேன்னா கூலர். ஆர்த்தோகனல். இதோட இன்னொரு பேர் பார்த்தேன்னா ஆர்த்தோகனல். இதோட இன்னொரு பேர் பார்த்தேன்னா எக்ஸோகோனல். ஈக்விட்டோரியல். இது வந்து இன்னைக்கு லெக்சர்ல பார்ப்போம். சரியா? ஈக்விட்டோரியல். என்ன டிஃபிகல்ட்டி? நோ. என்ன அழைச்சிட்டீங்க? நான் வந்து ஒரே ஒரு இது ரப் பண்ண வந்து அது மொத்தமாக ரப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நார்மல். அந்த இடத்துல நார்மலில் அந்த ஓ கிட்ட மட்டும் ஒரு ஒயிட் ஷேடு இருந்துச்சு, அதை ரப் பண்ண வந்தேன். எல்லோ ஷேடு இருந்துச்சு, அது ஹைலைட்டர் வச்சு எழுதுனதுனால. ஈக்விட்டோரியல். ஈக்விட்டோரியல். சரியா? ஓகே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டான டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். வேறு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால எப்படி இருக்கும்? நல்லா பாரு, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டா இங்கே பாரு, நான் சப்போஸ் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜில் இங்கே பாசிட்டிவ்ல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அட்ராக்டிவா ரிப்பல்சிவா? அட்ராக்டிவா ரிப்பல்சிவா? ரிப்பல்சிவ் இப்படி தானே இருக்கும். நான் மாற்றி தான் கேட்டேன். ஆமா, நான் அதெல்லாம் இங்க வர அட்ராக்டிவா ரிப்பல்சிவா? அட்ராக்ட்னா முதல்ல என்ன பண்ணும்? இந்த டைரக்ஷன் வரும். ஏமா இது எவ்வளோ சார்ஜ், இது எவ்வளோ பெரிய சார்ஜ், இதை வச்சு அதை மூவ் பண்ணுவியா? சரியா? வெரி குட். அப்ப நல்லா பாரு, பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா இங்க சுத்தி, சரியா, சம்பந்தம் இல்லாம பேசணும்னு சம்பத் வரும். புரியுதா? இது பேர் பார்த்தீங்கன்னா ரேடியலி அவுட்வர்ட். இது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமேல் பார்த்தேன்னா நான் இதோட இந்த லென்த்தை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஏன்னா தூரம் போக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? கம்மியாகும். புரியுதா? அப்போ நான் சின்ன கூட போட்டுருக்கு. இது வந்து அருமையாக புக்கில் வந்து கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய அந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமே லைன் வந்து இன்னும் சின்னதாக்கும். இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் லைன் சின்னதாக்கும். அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும்? அப்போ டுவர்ட்ஸ் ரேடியலி இன்வர்ட். வெரி குட். ரேடியலி இன்வர்ட். வெரி குட். ஸோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு ரேடியலி அவுட்வர்ட். அவுட்வர்ட் கட்டை. சீரியஸ்லி CBSE புக் நம்பர் 23 எடு. பேஜ் நம்பர் 23. அதுல இருக்கிற ஏரோட சைஸ் சேம் சைஸா? bro if you integrate it will be small. நான் எங்கேயாச்சும் இன்டென்சிட்டி டிஃபரெண்டா இருக்கும்னு சொன்னேன். நீங்க பாரு, நான் இங்க பாரு லென்த் தான் சொல்லியிருப்பேன். அப்ப நான் என்ன சொன்னேன்? சரியா? அப்ப தூரம் போக எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி கம்மியாகும். சீரியஸ்லி? சரி, இப்ப பாரு, இந்த இடத்துல 1994ல நீட்ல கேட்ட ஒரு அருமையான கொஸ்டின் என்னன்னு பாரு. நல்லா பாரு, சார்ஜுக்கு டுவர்ட்ஸ் வருதா? கம்மிங் இன்வர்ட். அந்த சைடு என்ன ஆகுது? அப்ப ரெண்டுமே என்ன சார்ஜ்? நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள வருதா? அப்ப இது என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அந்த சார்ஜை நோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருதா? அப்ப நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நடத்துறப்ப அதை சொன்னேனா இல்லையடா?